ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நடிகர் சேரன் நடிப்பாலும் கதையாக்கத்தாலும் பெயர் போனவர். பாரதி கண்ணம்மா, பொற்காலம், ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். சேரன் என்ற பெயரை விட ஆட்டோகிராஃப் படத்தின் நடிகர் என்று கூறினாலே பலருக்கு தெரியும். இவர் கடைசியாக திருமணம் என்ற திரைப்படம் ஒன்றையும் இயக்கினார். இவருடைய தயாரிப்பில் விரைவில் இன்னும் ஒரு திரைப்படமும் வெளியாக உள்ளது. சேரன் தற்பொழுது மலையாள படம் ஒன்றில் நடிக்கிறார். இஸ்க் படத்தின் இயக்குனரான அனுராஜ் மனோகரனின் இயக்கத்தில் உருவான திரைப்படம் ஒன்று. இதில் டெவினோ தாமஸ் என்ற பிரபல்யமான மலையாள நடிகருடன் இணைந்து சேரன் நடிக்கின்றார். இதிலும் ஒரு இன்ப விடயம் என்றால் சேரனின் நீண்ட நாள் ஆசை ஒன்று தான் மலையாள படத்தில் நடிப்பது. இப்பொழுது இயக்குனர் மனோகரனால் அந்த ஆசையும் நிறைவேறியுள்ளது. இந்த திரைப்படம் சேரனுக்கு முதல் மலையாள திரைப்படம். இது பற்றி சேரன் வெளியிட்ட பதிவில், நண்பர்களே, முதன்முறையாக என்னுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறுகிறது. இதற்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு தேவை. நன்றி என அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பரிந்துரையான கருத்தையும் முன்வைத்துள்ளார். சேரனுடைய இந்த இயல்பான பண்பும் மக்கள் மனதை இடம் பிடித்ததற்கு இன்னும் ஒரு காரணமாக கூட இருக்கிறது. இவருடைய ஆட்டோகிராஃப் படம் எப்படி புகழ் பெற்றதோ, அந்த பெயர் எவ்வளவு பிரபல்யமானதோ, அதுபோல இந்த மலையாள திரைப்படமும் அவருக்கான ஒரு வெற்றி நடையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.